சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. ரொம்ப பர்ஃபெக்ஷன். இவங்க கிட்ட எந்த ஒர்க்கும் தைரியமா கொடுக்கலாம்ப்பா, நம்பி கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? என்ன சாதகம், என்ன பாதகம்? ஒரு ஃபோன் காலில் பெரிய பெரிய ஆட்கள் கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. அறிவாளிகளோட பழகிற அறிவாளிகள் இவங்க. இந்த சனி வக்ர பயிற்சியில் பயனடைய போகிற முதல் ராசி இந்த ராசி தான். 7ல் இருந்த சனி கண்டக சனியாக இருந்தார். ஃபஸ்ட்டு விஷயம், புகழ் பெற போகிறாங்க. மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுது. ஏன்னா குரு வேற 7ஆம் வீட்டை பார்க்குது. புது நபர்கள் ஒன்று அறிமுகமாக போகிறாங்க. இந்த புது நபர்கள் அப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி ஒரு நபர் அறிமுகம். முதல்ல திருமணத்தை பற்றி பேசுகிறோம். இந்த 6ஆம் வீட்டு வக்ரம் பெற்றது கூட குரு பார்க்குதே. இப்போ வேலை வாய்ப்பு பார்ப்போம். பொதுவாகவே இந்த ராசிக்கு இவங்க வேலையில் இப்போ தான் ஒரு மாறுதல் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஏற்கனவே இவங்க வேலை செஞ்ச ஒரு 4-5 கம்பெனியில் எது வேலை செஞ்சால் அந்த கம்பெனிலேருந்தே திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ தான் வேலை செய்த கம்பெனிலேருந்தே கூப்பிடுவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா, இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்க கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்க சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பற்றி தான் பார்க்க போறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்டா என்னன்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது. நமக்கு என்ன சார் நடக்குது? நம்ம உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க. சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும். அதோட மாற்றம் சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்ல வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த சனி வக்ர பயிற்சி பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. ரொம்ப பர்ஃபெக்ஷன். இவங்க கிட்ட எந்த ஒர்க்கும் தைரியமா கொடுக்கலாம்ப்பா, நம்பி கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி சார் இருக்கு? என்ன சாதகம், என்ன பாதகம்? நிச்சயமாக இந்த ராசிகள், கன்னி ராசி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஒரு ஃபோன் காலில் பெரிய பெரிய ஆட்கள் கூட தொடர்பு கொள்ளக்கூடியது. அறிவாளிகளோட பழகிற அறிவாளிகள் இவங்க. இந்த சனி வக்ர பயிற்சியில் பயனடைய போகிற முதல் ராசி இந்த ராசி தான். 7ல் இருந்த சனி கண்டக சனியாக இருந்தார். திறமைக்கு தன் திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல்,
தன் தகுதிக்கு குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு அவமானத்தையே வெகுமானமாக பெற்றிருந்த சனி பயிற்சியில் இந்த சனி வக்கரம் அடைந்த உடனே வெற்றி வாய்ப்புகள் ஜொலிக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் புகழ் பெற போகிறாங்க. மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுது. ஏன்னா குரு வேற 7ஆம் வீட்டை பார்க்குது. புது நபர்கள் ஒன்று அறிமுகமாக போகிறாங்க. இந்த புது நபர்கள் அப்படின்னா திருமண ரீதியாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி ஒரு நபர் அறிமுகம். முதல்ல திருமணத்தை பற்றி பேசுகிறோம். இந்த ராசிக்கு நிறைய பேர் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், பார்க்குறோம் செட்டாக நாங்கள் இருக்கிறோம், மாறி மாறி நானும் வயசாயிருமோ, நான் சாமியாராக போயிடுவோனோ அப்படின்லாம் பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு. இந்த திருமணத்துக்கு மட்டும் இந்த ராசி ஒன்று பண்ணிக்கணும். சுயம்பர பார்வதி மந்திரம் யூடியூப்பில் இருக்குது. ஒரு சில சுயம்பர பார்வதி நித்தியகலா யாகம் அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அது கேரளா சைடு கர்நாடகா சைடு பண்ணுறாங்க. அப்போ இவங்க லக்ன ரீதியாக ராசி ரீதியாக பார்த்தால் அனைவருக்கும் திருமணம் உண்டு. இப்போ ஏன் இந்த ஒரு சில பரிகாரம் பண்ணுறோம்னா, பாதகம் எதுவோ அதை நிவர்த்தி செய்யறது தான். தடைகள் ஏதாவது இருந்தா அது தகர்த்திடலாம். ஒரு சில ஜாதகத்துல தாராதோஷம் இருக்கு, 2வது திருமணம் நல்லா இருக்கணும், அதுக்காக முதல் திருமணத்தை பண்ண முடியுமா? அதுக்குண்டான நமக்கு இயற்கையாக நம்ம சாஸ்திரத்துல பர்மிட் பண்ணது அதை பண்ணிக்கலாம். அப்ப திருமண யோகம் சூப்பரா இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இது இல்லை சார், இது செட் ஆகிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி இல்லை, எனக்கு லைஃப்பை ஒரு சுதந்திரம் வேணும், ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அடுத்த நல்ல வரன் அமைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கக்கூடிய காலகட்டம் வருது. அப்போ இதை திருத்திக்கொள்ள சூப்பரான காலகட்டம். இந்த 6ஆம் வீட்டு வக்கரம் பெற்றது கூட குரு பார்க்குதே. இப்போ வேலை வாய்ப்பு பார்ப்போம். பொதுவாகவே இந்த ராசிக்கு இவங்க வேலையில் இப்போ தான் ஒரு மாறுதல் அடைஞ்சிருப்பாங்க, இல்லை வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஏற்கனவே இவங்க வேலை செஞ்ச ஒரு 4-5 கம்பெனியில் எது வேலை செஞ்சால் அந்த கம்பெனிலேருந்தே திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ தான் வேலை செய்த கம்பெனிலேருந்தே கூப்பிடுவாங்க. தான் ஒரு நாட்டில் வேலை செஞ்சால் அந்த நாட்டிலேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு சொன்னேன், நீங்கள் பெங்களூரில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் கம்பெனியாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக உண்டு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, சின்ன ஒரு பரிகாரமானாலே வந்துடும். அந்த பரிகாரம் கோயில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் கூட அமைஞ்சிடும் லக்ன ரீதியாக பார்க்கும்போது. ஏன்னா இப்போ இறைவன் கொடுக்க காத்திருக்கான், கிரகங்கள் காத்திருக்கு, சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ வேலை வாய்ப்பு சூப்பர்னு சொல்லலாம். ஹெல்த் விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன ரீசன்னா, இந்த ராசி சனி பகவான் 6-7 தொடர்பாகவே வருது. உணவு பழக்க வழக்கங்கள், இந்த ஒரு சில ஃபுட்டு ஆகாத ஃபுட்டை சாப்பிட்றது, எண்ணெய் பலகாரங்கள், அப்போ ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்ணும். ஹெவியான ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும். இந்த ராசி எண்ணெய் பலகாரம் சாண்டி அஜினோமோட்டோ சம்மந்தப்பட்டவர்கள் பழைய உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரோசன் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, அது மட்டும் வேண்டாம், பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ராசி இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் யோகம் வருதுங்க. இவங்களுக்கு சூரிய பகவான் 10ல் இருக்கார், அங்கே புதன் வேலை வருது, புத அதித்தி யோகம் வருது. இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே லாபத்தில் குரு இருக்கார். இப்போ செய்வதெல்லாம் லாபமாக அமையக்கூடியது. அப்போ இவங்களுக்கு தொழில் செய்கிற அம்சம் இருக்கா? நிச்சயமாக இருக்குன்னா அதுக்குண்டான தொழில் என்ன, எப்போ பண்ணலாம், அது மாதிரி சூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சோம். தடை இருந்தால் கூட அதை விலகி சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். சார், இந்த கன்னிராசி நேயர்கள் நிறைய சொத்தை நான் வித்துட்டேன்ப்பா, வித்த சொத்தெல்லாம் எனக்கு இந்த சனி வக்கரத்திலேயாவது அட்லீஸ்ட் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? நிச்சயமாக நல்ல பாயிண்டாக கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு சில காலம் கடனுக்காக சொத்தை விற்றது, நகையை விற்றது, தன் கௌரவத்துக்காக பலதை இழந்தாங்க. ஆனால் இப்போ என்ன வருதுன்னா, வக்ரம் பெறும் காலகட்டத்தில் இழந்ததை மீட்டெடுக்க அதற்கு இணையான சொத்துக்கள் சேர்க்கக்கூடியது. அப்போ இவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வந்தனால ஃபஸ்ட்டு நகை சேர்க்கும் யோகங்கள். அப்போ இவங்க எந்த ஊரில் அவமானப்பட்டு சொத்தை விரயமான அதே ஊரில், அதே இடத்துல, அதே வீதியில் வாய்ப்பு வர மாதிரி வருதுங்க. அப்போ அதை சரியாக பயன்படுத்தி வாங்கிக்கணும். ஆனால் அதுக்காக சொன்ன உடனே போய் திருப்பி கடலில் மூழ்கக்கூடாது. கையிருப்பு பணத்தை சரியாக பயன்படுத்தி அதை வாங்கிக்கணும். இப்போ இந்த சொத்து தவற விட்டதை மீண்டும் பிடிக்கிற காலகட்டத்தினால ஃபஸ்ட்டு கௌரவம் வரும், ஆனால் அது கட்டுக்கள் வைக்கணும். பேராசை மட்டும் படாமல் நிச்சயமாக பார்த்துக்கலாம். இதில் ஒன்று ஹெல்த் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் வேறு வரும்போது ஒரு சில செக்லீஃப் சைன் பண்ணக்கூடாது, பிரச்சனையாக வந்து நிற்கும். தொலைந்து போன பொருளை தேடுறேன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேறு முயற்சிகள் எடுக்குது. இப்போ ஒரு சில பொருள் கிடைக்குமான்னு பார்த்துட்டு கிடைக்கலாம் விட்டுருங்க, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. தவற விட்டதெல்லாம் வேறொருவர்கள் நல்ல வகையாக வரும். அப்போ அந்த சின்ன சின்ன அவமானங்கள்லாம் வெகுமானமாக நல்ல தான் மாறப்போகுது. தொலைஞ்சு போன பொருளை மட்டும் தேடி அலைய வேண்டாம். நிறைய பேர் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த பொருளை பார்த்துட்டு போவோம். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. கன்னிராசிக்கு நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்ப சார் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லப்பா என்னுடைய ஜாதகத்தையே நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜரா மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது அமேசான்லையும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லையும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.